கடைசி இருக்கிற மாலை வணக்கம் சொல்ற வரைக்கும் விட மாட்டோம். மாலை வணக்கம் விடவே மாட்டோம். ஓகே, தேங்க் யூ சோ மச். என்னுடைய பெயர் சிவகுமார். நான் கிருஷ்ணகிரி பக்கம் ஒரு சின்ன குட்டி கிராமத்துல இருந்து வரேன். இந்த நேரடி வியாபாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒசூர்ல ஒரு தனியார் கம்பெனில சாதாரண ஒரு தொழிலாளி வாழ்க்கை. குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி காலையில வேலைக்கு போவோம், ஈவினிங் வருவோம், 3 ஷிஃப்ட் மாறி மாறி வரும். மாசம்னா ஒரு சேலரி, ஒரு இன்சென்டிவ், இப்படி லைஃப் போயிட்டு இருந்தது. மேரேஜ் ஆகிட்டே இருக்கு, 2 பெண் குழந்தைங்க. ஒரு சமயம் திடீர்னு ஒரு நாள் வேலைக்கு போகும்போது விஆர்எஸ்ங்கிற பேர்ல 8 மணிக்கு உள்ள போகும்போது வேலை எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. எப்படி இருக்குங்க? யார் சூப்பரா இருக்கு, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்படின்னா சொல்லவே தெரியல. அனுபவமா இந்த சமயத்துல தான் அடுத்த மாதம் இருந்து வேலையில சம்பளம், வாடகை கொடுக்கணும், மளிகை சாமான், காய்கறி, பால், கேபிள், ஆட்டோ, ஸ்கூல் வாடகை, ஈவி, தெரியல, எல்லாமே பெரிய கேள்வி போய் கண்ணு முன்னாடி. அப்ப என்ன செய்யுங்க? மறுபடியும் என்னாச்சு? வேலை. அப்படிதான் நானும் பல கம்பெனில பல இடங்கள்ல வேலை தேடி ஏறி இறங்கணும். 2 ரீசனால இங்க வேலை கிடைக்கல. ஒண்ணு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். என்னுடைய படிப்பு காரணம் வந்து எனக்கு யாரும் வேலை கொடுக்கல. என்ன படிச்சீங்கன்னு யாரும் கேட்க கூடாது, நீங்களா சொல்லிடுவீங்க. ஓகேங்க. இரண்டாவது, வயது காரணம் காமிச்சு வேலை இல்ல. இப்ப அதெல்லாம் விட முடியுமா? வாழ்க்கை வாழ்ந்தாகணும், வேலை பெண் குழந்தைங்க, நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? வேற நம்ம உசூர்ல ஒரே நிறுவனத்துல தொழிலாளியா ஒர்க் பண்றதால வெளி உலகம், வெளி அனுபவம் எதுவுமே இல்ல. ஒரு அப்ப வருமானம் சம்பாதிக்கணும் வேற அப்படிங்கிற ஒரு வீட்டுல ரெண்டாவது ஏதாச்சும் பிசினஸ் பண்ணணும். பிசினஸ் பண்ணலாம் போது என்ன பிசினஸ் பண்றதுன்னு எந்த ஐடியாவும் இல்ல. அப்படி ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாம்னாக்க கையில 1 ரூபாய் பணம் இல்ல. இந்த சூழல்ல என்னோட எனக்கு தெரிஞ்ச வயதுல பெரியவங்களா இருக்கிற அண்ணா, சித்தப்பா, மாமா, ஃப்ரெண்டுடைய அண்ணா, ஃப்ரெண்டுடைய சித்தப்பா, மாமா, அதெல்லாம் யாரா பார்த்தாலும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம என்னன்னா வேலை தான் சொல்லுங்க, வேலை தான் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது எங்க அண்ணாவுடைய ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஒரு காலேஜ்ல கேண்டீன் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு? அந்த கேண்டீன் பார்க்கறதுக்கு ஆள் இல்லையா, நீ பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. நான் சும்மா இருக்கிறோம், பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்படிதான் வந்து ஒசூர் தொழில் கம்பெனி வேலைக்கு அடுத்து எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சேர்த்துக்கும் போது ஈவினிங் ஆனா அந்த வருவாரு, அக்கௌண்ட் எல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு என்ன டெய்லி நமக்கு பேமெண்ட்டை கொடுத்துட்டு போயிடுவாரு. இந்த மாதிரி சூழல்ல நானும் இந்த வீட்டுக்காரரும் என் மனைவியும் பல நாட்கள் நம்மளுடைய எதிர்காலத்தை நினைச்சு, குடும்ப உறுப்பினருடைய வருமானத்தை நினைச்சு, குழந்தைகளுடைய வளர்ச்சி வளர்ந்துட்டு வராங்க, அவங்க எதிர்காலத்தை நினைச்சு நிறைய பேசி பேசி புலம்பிக்கிட்டே இருக்கும். என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கோயில் போலாம், கோயிலா சுத்துவோம், அங்க போய் பார்ப்போம், இங்க போய் பார்ப்போம். பார்த்துட்டு போதுதான் இந்த நேரடி வியாபாரத்துறை அப்படிங்கிறது எனக்கு வாழ்க்கையில அறிமுகமாச்சு. அந்த அறிமுகம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா யாரும் முன்னும் தெரியாது. ஒரு நாள் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்ல எங்க நண்பர் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் பஸ் ஸ்டாப்ல போய் டிராப் பண்ணிட்டு திரும்பும் போது ஒரு கார் வந்து நிற்குது. அந்த கார்ல ஒரு கிளாஸ் இறங்குது. ஒரு நபர் இறங்கி திருப்பதி போனோம், அட்ரஸ் சொல்லுங்க. திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு அட்ரஸ் கேட்டாங்க. நான் வந்து நீங்க பைபாஸ்ல போயிருக்கணுமே, டவுனுக்குள்ள வந்துட்டீங்கன்னு சொல்லி அவங்க அட்ரஸ் சொன்னேன். அது வந்து இறங்கி ஒரு நபர் ரொம்ப தெளிவா எங்களுக்கு அட்ரஸ் சொன்னீங்க, ரொம்ப நன்றி, உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமான்னாரு. என் பேர் வந்து சிவகுமார். அப்ப சொன்ன என் பேர் பாலாஜி, சென்னை, நான் பெங்களூருக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறேன், திருப்பதி போறதுக்காக வந்துட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். என்ன பண்றீங்கன்னாரு. மாதிரி காலேஜ்ல கேண்டீன்ல வேலை செய்யறாங்க. இன்னைக்கு காலேஜ் கேண்டீன் இல்லையா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, காலேஜ் எப்பெல்லாம் லீவோ அப்பெல்லாம் கேண்டீன் லீவு. அந்த மாதிரி சொல்ற என்ன பண்ணீங்கன்னு கேட்டார். சும்மா தான் இருப்பான்னு சொன்னேன். அப்ப சொன்ன சும்மா இருக்கிற சமயத்துல 1 ரூபாய் முதலீடாக ஒரு தொழில் வாய்ப்பு இருக்கு, நீங்க ட்ரை பண்ணலாமே, எனக்கு நீங்க நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்படிதான் எனக்கு இந்த நேரடி வியாபாரத்துல என் வாழ்க்கையில அறிமுகமாச்சு. அது மூலமா முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு நேரடி வியாபாரத்துக்கு அவருக்கு நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவரு இல்ல இப்போ ஓகேங்களா, ஒரு நன்றி சொல்லி கைக்கிறதுனா
இந்த சூழல்ல இதுக்கு முன்னாடி ஒரு பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு மோகன்குமார் சார், பாஸ்கர் சார் எல்லாம் பயணிப்போம். நாங்க எல்லாமே அந்த இடத்துல பயணம் இருக்கும்போது அந்த பயணத்துல மேலும் சம்பாதிக்கவும் நம்ம கூட இருக்கிற சம்பாதிக்க வைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டோம். நம்பிக்கை போயிடுச்சு. அப்போ ஒரு குழப்பமான சூழ்நிலை. என்ன பண்ணலாம்? நம்ம நம்பி நம்ம குழுவில் இவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனா எதிர்பார்த்த வருமானம் யாருக்கும் இல்ல அப்படின்னு குழப்பமான சூழ்நிலை இருக்கும் போதுதான் எனக்கு மிஸ்டர் மோகன்குமார் டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து போன் பண்ணாரு. ஒரு நாள் போன் பண்ணி இந்த மாதிரி இன்னொரு கிறிஸ்டியன் இருக்குன்னு சொன்னாரு. 2-3 டைம் கால் பண்ணாரு. நான் சந்திக்கல, வேணும்னே அவாய்ட் பண்ணேன். காரணம், ஏற்கனவே அனுபவப்பட்ட கசப்பான அனுபவங்கள்ல மனசுல வச்சுக்கிட்டு இதுவும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திக்கல. மறுபடியும் இன்னொரு கால் பண்ணாரு. அப்ப கால் பண்ணும்போது தான் புரோவேதாவுடைய வியாபார திட்டம், இந்த கம்பெனி ப்ரொஃபைல், இங்க இருக்கிற கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் இதெல்லாம் சொன்னாரு. சொல்லும்போது பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு, தப்பு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் 2023 ஜூலை மாதம் ஒரு மத்தியில இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அது கொடுத்து பாஸ்கரன் சார்கிட்ட போன் பண்ணி கொடுத்து பேச வச்சாரு. பாஸ்கரன் சாரும் இந்த கம்பெனியுடைய ப்ரொஃபைல் என்ன, எதனால சூஸ் பண்ணோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு. இந்த இடத்துல நம்மளுடைய ஈகல் டீமுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் பாஸ்கரன் சார், மோகன்குமார் சார் 2 பேருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். அப்படிதான் இந்த வாய்ப்பு கிடைச்சது. இந்த வாய்ப்பை எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்க நான் மிகப்பெரிய திறமசாலி, பயங்கர டேலண்ட் அப்படின்னால இல்ல, அவங்க கொடுத்த அந்த ஊக்கம். 2வது ஈகல் டீம்ல இருக்கிற இந்த பவர் மார்னிங் சொன்னாங்க, அந்த 5:40 நடக்கக்கூடிய ஜூம் மீட்டிங். இன்னும் உண்மையா சொல்லணும்னா நான் நம்பர் 1 சோம்பேறி. நான் பாத்தீங்கன்னா பல ஆண்டுகள் வந்து அந்த டைம்ல எந்திரிச்சு பழக்கமே இல்லை. இங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆரம்பத்துல நான் வந்து ஜூலை மாசம் ஜாயின் பண்ணோம். அந்த சமயத்துலலாம் இல்ல, நான் இந்த மோகன் சார் டியூட்டி பண்ணும்போது சரி மோகன் நான் சுரேஷ் நான் 3 பேருமா சேர்ந்து முடிவு பண்ணிட்டு தான் இந்த வாய்ப்புல இறங்கணும். இறங்கும்போது அந்த ஜூலை மாசம் மத்தியில் இந்த வாய்ப்பு எடுத்துங்களா, அந்த ஒரு 15 நாள் ஒர்க் பண்ணதுக்கு முதல் மாதம் வந்த என்னுடைய புறவேத வருமானம் 13,346 ரூபாய். இந்த 13,346 ரூபாய் ஒரு 15 நாள் ஒர்க் பண்ணிட்டு வந்த அந்த வருமானம் மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்தது. அந்த வருமானம் வரதுக்காக எப்படி அசோசியேட்டா இருந்த லீடர்ஸ் அண்ட் டீம் மொத்தம் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்த மாசம் பாத்தீங்கன்னாக்க 35,431 ரூபாய் 2வது மாதம் பிரவேதோடைய வருமானம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுல இந்த பின் லெவல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து இருக்குது. இங்க வந்து ஒரு கம்பெனில நம்ம ஈவென்ட் டீம் பாத்தீங்கன்னா ஆர்டிபி சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்திருந்தாங்க. அந்த ஆஃபரை பயன்படுத்தணும். இங்க டீம்ல அப்ளைன்ஸ் என்ன சொன்னாங்களோ அது கரெக்டா வந்து கொஞ்சம் கூட மாறாத பண்ணேன். மோகன்குமார் சார் வந்து என்கிட்ட ரொம்ப சாஃப்டா ஃப்ரெண்ட்லியா வெள்ளமா கால் பண்ணி இந்த 5 நாள் ஜூம் வர வைக்கிறதுக்கு போன் பண்ணுவாரு. நான் சொல்லுவேன் சரி சார். அப்புறம் மெல்லமா சொல்ல மெல்லமா ஒரு நாள் 5 நாள் சொல்லி எட்டி பார்த்தேன். பாஸ்கர் சார் வந்து கேட்டாரு, எத்தனை பேர் காலையில நாளைக்கு இருக்கு எல்லாருமே 5:40 வரலாம், கை தூக்குங்கன்னாரு. இப்போ நான் 2 கையும் தூக்குனேன். ஆனா அன்னைக்கு நான் எதிர்த்து ஜூம்கே வரல. வாஸ்கர் சார் கேட்கும்போது சில பேர் இவ்வளவு தூக்குனாங்க கை. இது என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. ஓகேங்களா? சோ அந்த பவர் மார்னிங் மட்டும் தான் இங்க இவ்வளவு பெரிய சக்சஸ்க்கு காரணம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்னுடைய டீம்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பக்கம் பவர் மார்னிங் நான் பிரசன்டேஷன் கொடுக்கும் போதே பிரவேதா எஸ்எஃப் பிரசன்டேஷன் கொடுக்கும் போதே 2 விஷயம் சொல்லிடுறோம் கிளியரா. ஒண்ணு, நம்ம ஈகல் டீம்ல நீங்க ஜாயின் பண்ணி பிசினஸா பண்றதா இருந்தா பவர் நீங்க மாமலா யூசுவலா எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்கன்னு கேட்பேன். நான் மாமலா 6:30 7 மணிக்கு வருவேன். இப்போ வந்து நம்ம டீம்ல ஜாயின் பண்ணதா நீங்க 5:30 மணிக்கெல்லாம் எழுறதா நம்ம டீம்ல ஜாயின் பண்ணுங்க. முன்னாடியே சொல்லிடுறோம். அது எப்படி தெரியுங்களா? செல்லமா கோவப்படாம கஷ்டப்படாம கோச்சிக்காதீங்க, தப்பா நினைச்சாதீங்க. நம்ம டீம்ல ஜாயின் பண்ணா நீங்க மினிமம் 50,000 செக் வாங்கணும். அதுக்கு நீங்க ஒரு 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறோம் முன்னாடியே. ஒண்ணு, அதே மாதிரி நம்ம குழுவுல 2 மாசத்துக்கு ஒரு முறை 3 மாசத்துக்கு ஒரு முறையா
ஒரு மெகா ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்கும் திருச்சியிலோ இல்ல சென்னையிலோ கோயம்புத்தூர்லயோ எந்த காரணம் சொல்லாம வரணும் இப்படிதான் நம்ம சொல்லி டீம் கொண்டு வந்தோம். அதன் விளைவு என்னன்னா இன்னைக்கு 65 பேருக்கு மேல மாறி டெய்லி வந்து நம்ம டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அவ்வளவு பண்ணிக்கல ஓகேங்களா? இதுதான் இப்போ பாத்தீங்கன்னா படிப்படியா அப்படியே பாத்தீங்கன்னா 35,000 ரெண்டாவது மாசம், மூணாவது மாசம் பாத்தீங்கன்னா 63,000, நான்காவது மாசம் 77,000 சில்லற, ஐந்தாவது மாசம் 83,000, ஆறாவது மாசம் 87,000 இப்படி படிப்படியா வளர்ந்து அதிகபட்சமா புரோவேதாவில 1,49,549 ரூபாய் 14 மாதங்கள் ஆகுது. இந்த மாதத்தோட சேர்த்தா 14 மாதங்கள் ஆகுது புரோவேதாவுடைய பயணம். இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய் குறைவா 12 லட்சம் ரூபாய் ஏன் பண்ணிருக்கோம். இதுதான் என்னுடைய புரோவேதாவுடைய பயணம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சிம்பிளா சொல்லணும்னாக்கா கொஞ்சம் தன்னம்பிக்கை, கொஞ்சம் தில் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? என்னுடைய தன்னம்பிக்கை என்னுடைய தில் என்னன்னு சொல்றாங்க. எஸ் சார். Thank you. இந்த பரோட்டா சூரி ஒரு காமெடி இருக்கு, அந்த பேர் தெரியுங்க எல்லாருக்கும் தெரியுங்களா? அவர் எதுல ஃபேமஸ்ங்க பரோட்டா காமெடி இல்லையா? அதுலதான் அவருடைய தன்னம்பிக்கை எடுத்துக்கிட்டேன். அவர்தான் தன்னம்பிக்கை எப்படி தெரியுங்களா? பந்தியம் 40 பரோட்டா சாப்பிட்டா பில் தர தேவையில்ல, கம்மியா சாப்பிட்டா நீ பில் கொடுக்கணும். ஓகேங்களா? அவர் சொல்ல கடைக்காரரு போட்டே வருவாரு, இவர் சாப்பிடுவாரு, முடிஞ்சிச்சுவாரு. அந்த கடைக்காரர் ஏமாத்துறதுக்காக இல்ல நீ ஒன்னும் சாப்பிடல, இன்னும் நீ 5 பரோட்டா சாப்பிடணும், 7 பரோட்டா சாப்பிடணும்வாங்க. அப்ப பரோட்டா சொல்லி என்ன சொல்றாங்க? எல்லா கோட்டையும் ஃபர்ஸ்ட் வந்து ஆறாட்டம். இது ஃபர்ஸ்ட் ஆறாட்டம். அந்த தன்னம்பிக்கை நம்ம எடுத்துக்கிற விஷயம். ரெண்டாவது தில் சொல்லலாமா? சொல்லுங்க சார். நெட்வொர்க்ல நம்ம தேவையான விஷயம் இது இல்ல. வடிவேலு ஒரு காமெடி ஆக்டர் தெரியுங்களா? ஓகேங்களா? எஸ் சார். படத்துல அடி வாங்கி பெரியவரா ஆன ஒரு நடிகர்னா வடிவேலு. என்னங்க? இந்த படத்துல வந்து பயங்கரமான பாடி பில்டர் 2-3 டைம் அடிச்சிருப்பாரு. மூணாவது டைம் அடியாளத்துல குண்டு கட்ட தூக்கிட்டு நிறுத்துவாங்க. அவர் சொல்றாரு, ஏய் எத்தனை முறைடா உன்னை அடிக்கிறது? நேத்து தான? அது நேத்து. ஒண்ணுங்களா? ரெண்டாவது அது வடிவேல் சொல்வாரு, தில்லுக்கு தான் சொல்றேன். வடிவேல் சொல்வாரு, ஏமா சும்மா 2 தட்டை தட்டிட்டு ரவா பெருசா அடிச்ச மாதிரி பீத்திக்கிற, எவ்வளவு தில்லு பாருங்க. ஓகேங்களா? அப்படி பேசிக்கிற வடிவேல் கேப்ல அந்த பக்கம் பார்த்தா, அண்ணே என்னன்னா நேத்து நான் அடிக்க வரலையா? வரவே இல்ல, சீக்கிரம் வாங்க. எஸ் சார். அந்த தில்லு நம்ம போற செய்திருக்கு. நம்ம யாருக்கு போனா என்ன சொன்னா தில்லு வேணும். நம்ம வந்து ஒரு மீட்டிங் கூட்டா தில்லு இல்ல, ஒரு பிரசன்டேஷன் கூட்டா தில்லு இல்ல, போன் எடுக்கறா தில்லு இல்ல. அவன் போன் எடுக்கறா அவனுக்கு ஏறற. ஏன் போன் எடுக்கறா? நீ போய் நல்ல போயிடாப்பா. உனக்கு எது சுழி சரியில்லை. என் போன வார்த்தை எடுக்கறா நீ குழந்தை குறை ஏதாவது போய் பாத்து செக் பண்ணு ஃபர்ஸ்ட். கட்டம் சரியில்லை. ஒருவேளை அவன் போன் பண்ணி எடுக்கறானா நீ போய் வா. இதெல்லாம் தெய்வம் இருக்கு. ஓகே? அப்படி எதை எடுத்தாலும் நாம பாசிட்டிவ் எடுத்துக்கணும். அது ஒரு சொல்லலாமா? எஸ் சார். டைம் போயிடுச்சா? இல்ல எக்ஸாம் சென்டர் நம்ம ஈஎன்டில நமக்கு சூப்பரான பயிற்சி கொடுக்குறாங்க, தன்னம்பிக்கை கொடுக்குறாங்க, தில்லோட பிசினஸ் பண்ணலாம், நிறைய பேர் நம்ம சாதிக்கலாம், சம்பாதிக்கலாம். இப்போ பாஸ்கரன் சார் ட்ரைனிங் கொடுத்தாருன்னா எக்ஸலண்டான ட்ரைனிங். இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் எல்லாம் வெளியில கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. அடுத்த வருஷம் 2025 முடிவு பண்ணிட்டு போவோம், வந்து இறங்கி போவோம். ஓகேங்களா? கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லாரும் மிகப்பெரிய